வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இன்றைக்கி ஹிந்தியில் பிராத்மிக் எக்ஸாமுக்கு வர சிலபஸில் லெசன் 7 வந்து பார்க்கலாம். இது வந்து பாட் சாத்னா வந்து 7 அப்படின்னு அர்த்தம். இது வந்து விமலா படுத்தி ஹே. விமலா அப்படிங்கிறது வந்து ஒரு நேமு. படுத்தி ஹேனா படித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஃபெமினைன் ஜெண்டரை குறிக்கிறதுனால, சிங்குலான ஃபெமினைன் ஜெண்டரை குறிக்கிறதுனால நீங்கள் வந்து படுத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்துருந்தோம், மேஸ்குலைன் ஜெண்டரை வந்து சிங்குலாக குறிப்பிடும் போது சிங்குலர் மேஸ்குலைன் ஜெண்டரை வந்து படுத்தா, கர்த்தா, லிக்தா அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். இங்கே வந்து ஃபெமினைன் ஜெண்டருங்கிறதுனால படுத்தி, லிக்தி அப்படின்னு வந்து சொல்ல போகிறோம். வாங்க எக்ஸசைஸ் வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ. லதாங்கிறது வந்து ஒரு நேமு. தும் யஹா கியா கர்த்தி ஹோ. தும் அப்படின்னா வந்து நீனு, யஹானா இங்கே, கியா என்ன, கர்த்தி ஹோ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். இப்போது வந்து இங்கே தும்னு வரும்போது இது வந்து ஹோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே அதுக்குள்ள தான் ஆன்சர் பண்ணுறாங்க. மே யஹா படுத்தி ஹூ. மே நான், இங்கே யஹா இங்கே, படுத்தி ஹூ படித்து கொண்டிருக்கிறேன். படுத்தி அப்படின்னா வந்து படித்து கொண்டிருக்கிறேன். அதாவது வந்து ஒருமையாக இருக்கிற பெண்பால் வந்து படுத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஆண்பாலை வந்து படுத்தா அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தோம். அது லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம். அப்புறம் மே ஹிந்தி படுத்தி ஹூ. நான் ஹிந்தி படித்து கொண்டிருக்கிறேன். மே அங்கிரேசி பி படுத்தி ஹூ. நான் ஆங்கிலமும் படித்து கொண்டிருக்கிறேன். பீனா வந்து ஆல்சோ ஆங்கிலமும். இது வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஆ மேலே புள்ளி இருக்குது, அப்போ பக்கத்தில் உள்ள லெட்டரை வந்து பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கா வரிசையில் வரும். அப்போ இந்த புள்ளியை வந்து நம்ம இங்குன்னு சொல்லுவோம். அப்போ ஆ இங்கு. இதை வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் ரேஃப்ரா பதின்றா அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த கோட்டுக்கான அர்த்தம் வந்து இப்போது அங்கே பாருங்கள், பதென்றா. அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சாவா. இப்போ இதே மாதிரி தான் அங்கே வந்து ஒரு கோடு போட்டிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, இப்போது இது எந்த லெட்டரில் வந்திருக்கோ, இப்போ இது மாவில் வந்திருக்கா, இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஹாஃப் லெட்டராக உச்சரிக்கணும். இம் சா இம். இப்போ இதை வந்து ரா, இது கூட ஏதாவது மாத்திரா வந்திருக்கா, ரா. சாம் ராட், சாம்ராட். இதுதான். இப்போ இது பாருங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு ரா வரும்போது இந்த லெட்டருக்கு கீழே வந்துச்சுன்னா இதையும் ஹாஃப் லெட்டராக உச்சரிக்கணும். இட்டு ரா. இது வந்து கா, இட்ரக். இட்டு ரா மா, ரம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இது எந்த லெட்டரில் வந்திருக்கோ அது வந்து ஹாஃப் லெட்டராக உச்சரிக்கணும். இது கூட ஏதாவது மாத்திரா வந்துருந்துச்சுன்னா இந்த மாத்திராவோடு சேர்ந்து இந்த ரா ஒலிக்கும், சாம்ராட். இப்போது இதே இங்கிலீஷில் இங்கே பாருங்கள், ஆ இங்கு. இது வந்து நம்ம இக்குன்னு சொல்லிட்டோம். ஆ இங்கு, ஏன்னா இது கோடு வந்திருக்கிறதுனால இக். இது வந்து ரா ப்ளஸ் ஏ மாத்திரா, ஆங்க்ரே. இது வந்து நம்ம கீழே புள்ளி இருக்கிறதுனால நுக்தா, ஜ அப்படின்னு இசட் ப்ரொனவுன்சியேஷனில் வரும். அப்போ இது வந்து ஜா ப்ளஸ் இ மாத்திரா, ஆங்க்ரேசி, ஆங்க்ரேசி. நீங்கள் வந்து இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வந்து இது வந்து பஞ்சம் வர்க், அனுஸ்வர், அந்த மாதிரி பிந்து அந்த இதில் போட்டிருப்பேன் இந்த புள்ளி. இது வந்து ரேஃப்ரா பதின்றா பார்த்தீங்கன்னா இந்த ராவோட எப்படி என்னென்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு புரியும். இது வந்து நுக்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். ஆங்கிரேசி பி படுத்தி ஹூ. நான் ஆங்கிலமும் படித்து கொண்டிருக்கிறேன். விமலா பி படுத்தி ஹே. விமலாவும் படித்து கொண்டிருக்கிறாள். இங்கே வந்து தும் வரும்போது நம்ம இங்கே வந்து ஹோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இங்கே மே நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஹூ, மே ஹூ இங்கே வந்து சொல்லியிருந்தோம். இப்போது அதாவது சிங்கிளான பர்சன் வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே வந்து ஹே சொல்லியிருந்தோம்.
இதே வந்து பலர் பண்ணுறாங்க, 2 பேர் பண்ணுறாங்க, 3 பேர் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இங்கே வந்து நம்ம வந்து ஹேன் ஹேன் இதை வந்து சொல்லுவோம். இதே மாதிரி ரெஸ்பெக்டாக மரியாதை கொடுத்து ஒருத்தவங்க வந்து ஆசிரியர் வந்தாங்க, அப்பா வந்தாங்க அப்படின்னும் போதும் நம்ம வந்து இங்கே ஹேன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், மே பாட் லிக்தி ஹூ, நான் பாடத்தை லிக் அப்படின்னா வந்து எழுதுறது, லிக்தி ஹூ எழுதி கொண்டிருக்கிறேன். கீதா பி பாட் லிக்தி ஹூ, லிக்தி ஹே சாரி, கீதாவும் பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறாங்க. இங்கே வாங்க, மேங்க வரும்போது இங்கே வந்து ஹூன்னு வர்றது, கீதா பண்ணுறாங்க சிங்குலராக இருக்கிறவங்க பண்ணும்போது இங்கே வந்து ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் சப் லிக்தி ஹேங், ஹம் அப்படின்னா வந்து நாங்கள், சப்புங்கிறது வந்து ஆல் அனைவரும், லிக்தி ஹே அப்படிங்கும்போது நாங்கள் அனைவரும் எழுதி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம பலர் பண்ணுறதுனால இங்கே வந்து ஹெயின் தான் இந்த புள்ளிக்கு அர்த்தம் வந்து இன் ஹெயின், ஆனால் நம்ம சொல்லும் போது ஹேங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹம் ஹிந்தி பாட் லிக்தி ஹே, நாங்கள் ஹிந்தி பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். யஹா தோ லட்கியா ஹே, யஹா இங்கே தோங்கிறது வந்து 2, லட்கி அப்படின்னா வந்து கேர்ள், லட்கியாங் அப்படின்னா வந்து 2 பேர் பலர் இருக்காங்கல்ல, 2 or more peoples, அதாவது 2 அல்லது 3 பேரை கொடுக்கும்போது லட்கியாங் கேர்ள்ஸ், லட்கியா ஹே. இங்கே வந்து ஏன் லட்கியா கியா கர்த்தி ஹே, அந்த பொண்ணுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் லட்கியா பட்தி ஓர் லிக்தி ஹே, அவங்க படிச்சுக்கிட்டும் எழுதிக்கிட்டும் இருக்காங்க. அந்த கேர்ள்ஸ் வந்து படிச்சுக்கிட்டும் எழுதிக்கிட்டும் இருக்காங்க. மே பாட் லிக்தி ஹூ, கீதா பி பாட் லிக்தி ஹே, हम सब लिखते हैं, हम हिंदी पाठ लिखते हैं. यहाँ 2 लड़कियाँ हैं, ये लड़कियाँ क्या करती हैं, இந்த பொண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ये लड़कियाँ पढ़ती और लिखती हैं, படித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப், கமலா காத்தி ஹே, கமலா அப்படிங்கிறது வந்து கேர்ள், அதனால் இங்கே வந்து காத்தி, கா அப்படின்னா வந்து பாடுறது, கமலா பாடுறாங்க. இது வந்து ஸ்ரீதேவி, இது வந்து ஸ்ர, ஈ மாத்ரா ஸ்ரீ, தா ப்ளஸ் ஏ மாத்ரா தே, வா ப்ளஸ் ஈ மாத்ரா ஸ்ரீதேவி. லிக்தி ஹே ஓர் ராதிகா பட்தி ஹே, ராதிகா படித்து கொண்டிருக்கிறார். அப்புறம் வந்து மாதாஜி ஆஜ் கஹா ஜாத்தி ஹே, அம்மா, மாதாஜி அப்படிங்கிறது மாதா அப்படிங்கிறது வந்து அம்மா, மரியாதையாக சொல்கிறதுனால ஜி, மாதாஜி. ஆஜ்னா வந்து இன்று, கஹா ஜாத்தி ஹே எங்கே போகிறாங்க, மாதாஜி ஆஜ் பெங்களூரு ஜாத்தி ஹே, அம்மா வந்து இன்னைக்கு பெங்களூரு வந்து போகிறாங்க. அப்புறம் மாமிஜி கஹா ஜாத்தி ஹே, மாமிஜி அத்தை, மாமி அப்படின்னா வந்து அத்தை, அத்தை எங்கே போகிறாங்க, மாமிஜி ஹைதராபாத் ஜாத்தி ஹே. ஹா ஐ மாத்ரா ஹை, த ரா ஆ மாத்ரா ரா, இது வந்து பா ஆ மாத்ரா தா, ஹைதராபாத், ஹைதராபாத் ஜாத்தி ஹே. மாதாஜி ஆஜ் ஜாத்தி ஹே, மாதாஜின்னா அம்மா, ஆஜ் இன்று போகிறாங்க. மாமிஜி பி ஆஜ் ஜாத்தி ஹே, மாமிஜி அத்தையும் இன்னைக்கு தான் போகிறாங்க, ஆல்சோ அத்தையும் இன்னைக்கு தான் போகிறாங்க. குப்தா வஹா கேல்தா ஹே, இங்கே வந்து வஹாங்கிறது வந்து அங்கே, யஹா அப்படிங்கன்னா இங்கே, குத்தா அப்படிங்கிறது வந்து நாய். இங்கே வந்து இது வந்து நம்ம நாய் அப்படின்னா ஜென்ரலாக குத்தா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து இப்போ டாக்லேயுமே வந்து மேஸ்குலைன் ஜெண்டரை வந்து குத்தா, இப்போ வந்து ஃபெமினைன் ஜெண்டரை வந்து குத்தியா, குத்தியானா வந்து ஃபெமினைன் ஜெண்டர், குத்தா அப்படின்னா மேஸ்குலைன் ஜெண்டர் நாய்.
வஹா கேல்தா. இது வந்து பையனை குறிப்பிடுறதுனால, ஆண்பாலை குறிப்பிடுறதுனால இங்கே வந்து தா அப்படின்னு போடுறோம். இது வந்து பெண்பாலை குறிச்சிருந்திருந்தா இங்கே வந்து தீ கேல்தி அப்படின்னு சொல்லுவோம். குத்தா வஹா கேல்தா ஹே. கேல் அப்படின்றது வந்து விளையாட்டு. நாய் அங்கே விளையாடு கொண்டிருக்கிறது. இங்கே வந்து காய்னா வந்து நம்ம பார்த்துருந்தோம் பசு. யஹா ஆத்தி ஹே. மாடு இங்கே. ஆனா வந்து கம் அப்படின்னு அர்த்தம். ஆத்தி அப்படின்னா வந்து வந்துட்டுருக்கு. அதாவது வந்து மாடு பசு அப்படிங்கிறதுனால இதை வந்து நமக்கு ஃபெமினைன் ஜெண்டர், அதனால் தீ வந்து குறிப்பிடுறோம் பாருங்க. அடுத்தது வந்து குத்தா கியா காத்தா ஹே. குத்தா என்ன சாப்பிட்டுச்சு. காங்கிறது வந்து சாப்பாடு, சாப்பிட்றது. என்ன சாப்பிட்டுச்சு. குத்தா பாத் காத்தா ஹே. இங்கே வந்து பாத் அப்படிங்கிறது வந்து சாதம் சாப்பிட்டுச்சு. காய் கியா பீத்தி ஹே. பீலோ அப்படின்னா வந்து குடி. பீ அப்படின்றது வந்து குடிக்கிறது. பீத்தி ஹே. காய் பானினா வந்து தண்ணி. பானி பீத்தி ஹே. குத்தா கியா பீத்தா ஹே. அதை பையனை குறிப்பிடுறதுனால தான்னு குறிப்பிடுறாங்க. இதே பசு ஃபெமினைனை குறிப்பிடுறதுனால தீன்னு குறிப்பிடுறாங்க. இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தும் வரும்போது ஹோன்னு சொல்லுவோம். சிங்குலராக இருக்கும் போது நம்ம வந்து ஹேன்னு சொல்லுவோம். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் பன்மையை குறிப்பிடும் போது ஹேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். குத்தா கியா பீத்தா ஹே. நாய் என்ன குடிச்சிச்சு. குத்தா தூத்னா வந்து பால். பீத்தா ஹே பால் குடிச்சிச்சு. இன்னொரு தடவை कुत्ता वहाँ खेलता है. गाय यहाँ आती है. कुत्ता क्या खाता है. कुत्ता बात गाता है. गाय क्या पीता है. गाय पानी पीता है. कुत्ता क्या पीता है. कुत्ता दूध पीता है. அடுத்து வந்து சப்தார்த்னா வந்து மீனிங் பொருள். கர் அப்படின்னா வந்து டூ செய். ஆங்கிரேசி அப்படின்னா வந்து இங்கிலீஷ் ஆங்கிலம். பானினா வாட்டர். அடுத்தது வந்து அபியாஸ் எக்ஸசைஸ். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. ஆன்சர் இன் ஒன் லைன். ஒரு வாக்கியத்தில் விடையளி. லதா தும் யஹா क्या करती है. சாரி करती हूँ. मैं यहाँ पढ़ती हूँ. मैं यहाँ पढ़ती हूँ. லதா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க. நான் இங்க படித்து கொண்டிருக்கிறேன். காய் क्या पीती है. மாடு என்ன குடிச்சிச்சு. காய் பசு பானி பீத்தி है தண்ணி குடிச்சிச்சு. குத்தா क्या खाता है. குத்தா பாத்னா வந்து சாதம். காத்தா ஹே குத்தா வந்து சாதம் சாப்பிட்டுச்சு. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.